பழுதடைந்த பழைய பாம்பன் ரயில்வே பாலத்திற்கு பதிலாக கட்டப்பட்ட புதிய பாலம் தரக்குறைவாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. தரக்குறைவாக கட்டப்பட்டிருக்கிறது புதிய பாம்பன் பாலம் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ள நிலையில் இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு வெங்கடேசன். இப்போ பாம்பன் பாலத்தை பழுது பார்த்து திருப்பி கட்டும் பொழுது அது தரக்குறைவாக இருக்கிறது என்கின்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது போல நிறைய பாலங்கள் அண்மையில கட்டப்பட்ட பாலங்களினுடைய தரம் பற்றிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறது? பாம்பன் பாலம் ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாலத்திற்கு பதிலாக புதிதாக இப்பொழுது கட்டப்பட்டு ரயில்வே துறையால் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பாலத்தை சேஃப்டி கமிஷனர் அந்த பாலத்தை ஆய்வு செய்தார். சேஃப்டி கமிஷனர் என்பவர் விமானத்துறையின் கீழே இருக்கிற அதிகாரி. ஏனென்றால் ரயில்வே துறையின் கீழே ரயில்வே துறையிலேயே சேஃப்டி கமிஷனர் இருந்தால் அவர் துறையினுடைய அழுத்தத்திற்கு உள்ளாவார் என்பதற்காக அவரை இன்னொரு துறையிலே நியமித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த மரபு. எனவே இந்திய விமானத்துறையின் கீழே இருக்கிற ரயில்வே துறைக்கான சேஃப்டி கமிஷனர் இந்த பாலத்தினுடைய தரத்தை முழுமையாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை தான் இப்பொழுது தொடர்ந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. மிக அதிர்ச்சி தரத்தக்க தகவலாக அந்த அறிக்கை இருக்கிறது. குறிப்பாக RDSO என்று சொல்லப்படுகிற ரிசர்ச் டெவலப்மெண்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அதாவது ரயில்வே துறையினுடைய வடிவம் அப்புறம் தரம் பாதுகாப்பு நிச்சயிக்கிற அந்த RDSO உடைய அனுமதியை வாங்காமலேயே, அவருடைய ஒப்புதலை வாங்காமலேயே இந்த பாலத்தின் முழு கட்டுமானமும் வடிவம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தினுடைய முழு கட்டுமான வேலைகளும் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இதனால் நமக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி இருக்குன்னா, அதிகாரப்பூர்வமான ரயில்வே துறையினுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்பு RDSO, அவர்களுடைய சர்டிபிகேட், அவர்கள் சான்றளித்த பின்னர் தான் இந்த வடிவம் சரியாக இருக்கிறதா, இதனுடைய தரத்துக்கு என்னெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள், தரம் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலே இந்த திட்டம் இருக்கிறதா என்பதை அவர்கள் சான்றளித்த பிறகுதான் இவர்கள் அதை அமுல்படுத்த நிறைவேற்றுகிற வேலைக்கே சென்றிருக்க வேண்டும். ஆனால் RDSO உடைய சான்று பெறாமலேயே, ஒப்புதல் பெறாமலேயே இந்த பாலத்துக்கான கட்டுமானத்திற்கான அனுமதியை ரயில்வே போர்டு எப்படி கொடுத்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அனைத்து அதிகாரமும் இது போன்ற அனைத்தும் ரயில்வே போர்டு அப்ரூவலோட, ரயில்வே போர்டோட அனுமதியோட தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படின்னா RDSO உடைய அனுமதி இல்லாமல் ரயில்வே போர்டு எப்படி இதற்கு கொடுத்தது, ரயில்வே அமைச்சகம் எப்படி இதை அனுமதித்தது, அது இவ்வளவு பெரிய ஒரு பணியை இவ்வளவு தரக்குறைவாக எப்படி செய்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்திய ரயில்வே துறை தொடர்ந்து பல சர்ச்சைகளுக்கு சில ஆண்டுகளாக உள்ளாகி வருவதை நாம் பார்க்கிறோம். ரயில்வே துறையில் நிகழ்கிற மிகப்பெரிய பல எண்ணிக்கையிலான விபத்துக்கள் எல்லாம் சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கிற பின்னணியில் ரயில்வேயின் கட்டுமானம் பற்றிய இப்படி ஒரு சர்ச்சை மிகப்பெரிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். இதுக்கு முழு விளக்கமும் இந்திய ரயில்வே ஆணையம் ரயில்வே போர்டும் ரயில்வே அமைச்சரும் இதற்கான முழு ஆணையமும் முழு விளக்கமும் அளிக்க வேண்டும். RDSO உடைய அனுமதி இல்லாமல் ரயில்வே போர்டு எப்படி இதற்கு அனுமதித்தது என்பதற்கான விளக்கமும் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக RDSO அனுமதி ஏன் வழங்கப்படவில்லைங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறீங்க. இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.